video sponsored by Gen Reviews. Hello friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, தேங்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், வெள்ளை வெங்காயம், இஞ்சி, சோம்பு, கருவேப்பிலை, புளி, அரை கிலோ மத்தி மீன், வெந்தயம், தேங்காய் எண்ணெய். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், கருவேப்பிலை நன்றாக அரைத்து கொள்ளவும். அதில் சிறிதளவு தக்காளி, சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைத்து கொள்ளவும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கணும். அதில் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா போட்டு வதக்கணுங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுகி வச்சுருக்கிற மீனை அதில் போட்டுடலாம். போட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கடாயில் இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதை மூணையும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகும் வரை நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த மீன் குழம்புலையே இதை நம்ம வதக்கினதை நம்ம அப்படியே அதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா நீங்கள் ஒரு கிளறு. அவ்வளோதாங்க, சுவையான மீன் குழம்பு தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.